வணக்கம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. 85% தாண்டி வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதா அறிய வர்றோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது எஸ்ஐஆருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எஸ்ஐஆருக்கு முன்னாடி பார்த்தோம்னா இறந்து போனவங்களோட இந்த ஓட்டெல்லாம் அப்படியே இருக்கும், நீக்காமல் இருக்கும். இன்னும் சில பேர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிருப்பாங்க, டபுள் என்ட்ரி இருக்கும், அது நீக்கப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் களைவதற்காகத்தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தா. நாடு முழுவதும் இந்த எஸ்ஐஆர் உண்டு. அந்த எஸ்ஐஆர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படிங்கிறதோட ஒரு ரிசல்ட்டாக தான் இன்னைக்கு நடந்த இந்த வாக்குப்பதிவு பர்சன்டேஜை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி பல்வேறு வீடியோகள் போட்டிருப்போம். அதெல்லாம் ஓட்டையும் மனசில் வச்சு போட்டிருப்போம். உண்மையை சொன்னாலும் கூட ஓட்டுக்காகவும் பேசியிருப்போம். இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோங்கிறது ஓட்டுக்காக இல்லை, நாட்டுக்காக. அதனால் கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் உள்ளிட்ட எல்லாரும் இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக கேட்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த நாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு. நம்ம பாரத நாடு உலகத்தில் ஒரு முக்கியமான நாடாக இன்னைக்கு உயர்ந்திருக்கு. குறிப்பாக டெக்னாலஜிலலாம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த சோகால்டு டெவலப்டு கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கடும் போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக மாறி இருக்கிறோம். குறிப்பாக இந்த எலெக்ஷன் விஷயத்தில் இந்தியா மற்ற டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நம்ம வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்குது. ஆனாலும் கூட இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கூட சில அரசியல் கட்சிகள் என்னென்னா தப்பாக குறை சொல்கிறாங்க. அதில் 99% பார்த்தோம்னா திட்டமிட்டே பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவதூறு பிரச்சாரம் பண்ணுறாங்க. 1% ஆட்கள் உண்மையாகவே விவரம் தெரியாமல் இதில் ஏதாச்சும் ஏமாற்றி வேலை பண்ண முடியுமோ அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்க. உண்மையாகவே இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு கொஞ்சம் கூட மேனிப்புலேட் பண்ண முடியாத ஒரு அற்புதமான இயந்திரம். இதை வந்துட்டு டேம்பர்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயம் எப்படி, இது ஒரு கம்ப்யூட்டர் போலவோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் போலவோ கிடையாது. இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ். இதை ஒரு வைஃபை கூடவோ ஒரு ப்ளூடூத் கூடவோ இல்லை வேறு எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோ இந்த மிஷின் கூட பண்ண முடியாதுங்க. இது ஒரு தனித்து இயங்கக்கூடிய டிவைஸ். அந்த அடிப்படையில் இதை வந்துட்டு டேம்பர் பண்ணவே முடியாது, மேனிப்புலேட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பக்காவான டிவைஸ். அதை முதல்ல நம்ம நம்பணும். உண்மையாகவே இதில் ஏதாச்சும் மேனிப்புலேட் பண்ண முடியும்னா இத்தனை வருஷமாக இந்தியாவில் எவ்வளோ பெரிய டெக்னாலஜிஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களாம் ப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இல்லைங்க, இதை பாருங்கள், இதில் ஏதாச்சும் வந்துட்டு நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இதில் எந்த ஏமாத்து வேலையும் பண்ண முடியாங்கிறது தெரிஞ்சு தான் அவங்க எல்லாம் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதை பற்றி குறை சொல்கிறது இல்லை. வேணுமுன்னே அரசியல் கட்சிகளை சார்ந்த சில பேர் மட்டும் அவங்க ஜெயிச்சுட்டா இதை பற்றி குறை சொல்கிறது இல்லை, தோத்துட்டாங்கன்னா உடனே வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை குறை சொல்கிறது. இனிமேல் அறிவார்ந்த மக்கள் இதை குறை சொல்லி யாராச்சும் பேசுனாங்க அப்படின்னா, எப்போ உங்களுக்கு வேறு வேலை இல்லை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் மிஷினை குறை சொல்லிட்டு கிடப்பீங்க அப்படி சொல்லி ஒதுக்கிடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் யாருக்கு ஓட்டு போட்டாலும், நம்ம எந்த கட்சிக்கு எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு சின்னத்துக்கே போய் சேரும். இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேனே, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரை சின்னத்துக்கே போகிற மாதிரி அதில் வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிலாம் போய் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையான போலிங், வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடியே மார்க் போல்னு நடத்துவாங்க. அதாவது மாதிரி வாக்குப்பதிவு. யார் முன்னிலையில் நடத்துவாங்கன்னா, தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள், இந்த பூத் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறோம்ல, அவங்க முன்னாடிலாம் மார்க் போல் நடத்தி காமிப்பாங்க. இப்போ நீங்கள் ரெட்டலைக்கு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ரெட்டலைக்கு தான் வந்து சேருது. சூரியனுக்கு போட்டிங்கன்னா சூரியனுக்கு தான் வந்து சேருது. தாமரைக்கு போட்டிங்கன்னா தாமரைக்கு தான் வந்து சேருது. அப்படி காமிச்சு அப்புறம் அதை கிளியர் பண்ணிவிட்டு அந்த போலிங் ஸ்டேஷன் இருக்குல்ல, எங்கே வந்துட்டு வாக்குப்பதிவு நடக்குதோ அங்கே இதெல்லாம் செஞ்சு காமிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ரியல் வாக்குப்பதிவுங்கிறது நடக்கும். அதனால் இதில் வந்துட்டு நான் அந்த சின்னத்துக்கு போட்டேன், இந்த சின்னத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் திட்டமிட்டே சொல்லக்கூடிய பொய்கள். அதை நம்ம நம்பக்கூடாது. சரிங்க, வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு. இந்த கவுண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெஷினில் வந்துட்டு ஏதாச்சும் மாடிஃபை பண்ணிட முடியும், ஆல்டர் பண்ண முடியும் அப்படிலாம் வந்துட்டு சில பேர் சொல்கிறாங்க. அதுவும் போயிங்க. ஏன் அப்படின்னா, ஒரு போலிங் பூத் இருக்குது, ஒரு வாக்குச்சாவடி இருக்குன்னா அங்கே 6 மணிக்கு கரெக்டாக வந்துட்டு வாக்குப்பதிவுலாம் முடிஞ்சப்பறம் எவ்வளவு வந்துட்டு வாக்குப்பதிவு டோட்டலாக பதிவு ஆயிருக்கு அப்படி சொல்லி ஒவ்வொரு கட்சியோட ஒவ்வொரு வேட்பாளரோட அந்த பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்
காமிச்சிட்டு எழுத்துப்பூர்வமாகவே கொடுத்துருவாரு. கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்மில் இந்த பூத்தில் இவ்வளவு வாக்கு பதிவாயிருக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டு அந்த மெஷினை சீல் வச்சுருவாங்க. அதில் ரிசல்ட்டு இப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி பட்டனெல்லாம் வந்துட்டு சீல் பண்ணிவிடுவாங்க. அந்த சீலை ஓப்பன் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக கவுண்டிங் அன்னைக்கு மறுபடியும் வேட்பாளர்கள் அவங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் அவங்க முன்னாடி காமிப்பாங்க. இங்கே பாருங்கள், டோட்டலாக இதில் இத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே வாக்குப்பதிவு முடிஞ்சு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருப்பாங்களே, அதில் உதாரணத்துக்கு இந்த பூத்தில் 900 வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு எழுதி கொடுத்தாங்கன்னா, இப்போ கவுண்டிங்க்கு முன்னாடியும் அதை எடுத்து காமிப்பாங்க. இங்கே பாருங்கள் 900 இருக்குன்னு. 900க்கு பதிலாக 800 இருந்துச்சுன்னா இந்த பூத் ஏஜென்ட்ஸ்லாம் என்ன கேட்கலாம், இங்கே பாருங்கள் ஏற்கனவே வந்துட்டு நீங்கள் 900 எழுதி கொடுத்துருக்கீங்க, இப்போ 800 இருக்கே எப்படி அப்படின்னு கொஸ்டின் பண்ணலாம். ஸோ அங்கேயும் வந்துட்டு இதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் திட்டமிட்டே எந்த கட்சியாவது இல்லை எந்த வேட்பாளராவது இல்லை எந்த ஒரு ஆசாமியாவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை குறை சொன்னாங்கன்னா நாம் அவங்கள புறக்கணிக்கணும். அவங்களாம் சயின்ஸுக்கு எதிரானவங்க. திட்டமிட்டே மக்களை வந்துட்டு தப்பான வழியில் வழி நடத்தக்கூடிய ஆட்கள். உண்மையிலே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினால எவ்வளவு வேலைகள் திரும்ப குறைஞ்சிருக்குது, எவ்வளவு பொருளாதாரம் திரும்ப சேமிக்கப்பட்டிருக்கிறது. உலகமே நம்மளை ஆச்சரியமா பார்க்குறாங்க. இயற்கைக்கு இது ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்துட்டு 10,000 டன் பேப்பர்ஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகுதான். அந்த 10,000 டன் பேப்பர்ஸும் நம்ம வந்துட்டு வேணும்னா 20 லட்சம் 1 2 இல்லைங்க, 20 லட்சம் மரங்களை வெட்டினா தான் 10,000 டன் பேப்பர்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை அறிமுகப்படுத்தினதால ஒவ்வொரு தேர்தலுக்கும் 20 லட்சம் மரங்கள் வெட்டப்படுவது காக்கப்பட்டு இருக்கிறது, தடுக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு மரங்களை இயற்கையை காப்பாற்றிருக்கிறோம். இல்லைன்னா இப்படி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் 20 லட்சம் மரத்தை வெட்டினோம்னா நாடு என்ன ஆகும்? ஏற்கனவே குளோபல் வார்மிங்லாம் எக்கச்சக்கமாகிட்டு இருக்கு. அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி நம்ம வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் கான்ஃபரன்ஸு செமினார்லாம் நடத்தி அதற்காக தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் எலெக்ஷனுக்கு வேறு 20 லட்சம் மரம்னு வெட்டினோம்னா என்ன ஆகும்? இப்போவே சம்மரில் வெயில் கொன்று எடுக்குது. 20 லட்சம் மரம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வெட்டினோம்னா இன்னும் வந்துட்டு நிறைய பிரச்சனை வந்துடும். உண்மையிலேயே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யாரும் சந்தேகப்படக்கூடாது. அது சந்தேகப்பட முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான இயந்திரம் என்பதை நாம் நம்பணும். இதுதான் உண்மை. 2வது விஷயம், யாருக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடக்கூடாது, எந்தெந்த அரசியல் கட்சியெல்லாம் ஒதுக்கணும்னு ஒன்று இருக்குங்க. இந்த நாடு நம்ம நாடுங்க. எப்படி தமிழ்நாடு நம்மளோட மாநிலமோ இந்தியா நம்மளோட நாடு. செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி.யா இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், தீரன் சின்னமலையாக இருக்கட்டும், ராமசாமி படையாச்சியாக இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், வாஞ்சிநாதரனாக இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவாவாக இருக்கட்டும், மகாகவி பாரதியார் இருக்கட்டும், மூதறிஞர் ராஜாஜியாக இருக்கட்டும், அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், நேதாஜியாக இருக்கட்டும், காந்திஜியாக இருக்கட்டும், பகத்சிங்காக இருக்கட்டும், இந்த நாட்டில் எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்கள் தலைவர்கள் எல்லாம் தங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி நம்ம நாட்டுக்கு நமக்காக வந்துட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த நாடு ஒன்றா இருக்கணும்னு அப்படி சொல்லித்தான் அவங்கெல்லாம் பாடுபட்டு நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் வேணும்னே மக்கள் மத்தியில் பிரிவினையை உண்டு பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்றாங்க. டெல்லி என்ன பாரத நாட்டில் தானே இருக்குது, பாகிஸ்தான்லேயும் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டோட தலைநகரம் பார்த்தோம்னா, தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம், நம்ம மாநிலத்தோட தலைநகரம் எது? சென்னை. இந்த சென்னையை கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களோ, மதுரையில் இருக்கிறவங்களோ, திருச்சியில் இருக்கிறவங்களோ, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களோ ஒரு எதிரியாக பார்த்தா அது நியாயமா? கிடையாது தானே. ஏன்னா அங்கே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி ஒரு பகுதி, தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையும் ஒரு பகுதி. ஒட்டு மொத்தமாக இப்போ நான் சென்னையில் இருக்கேன் என்றாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் எனக்கு சொந்தம் தானே. ஏன்னா இது நம்ம மாநிலம். அதே போல் இந்தியாங்கிற ஒரு நாட்டில், தமிழகங்கிற ஒரு மாநிலத்தில் நம்ம இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இந்தியாவும் நமக்கானது. ஏன்னா இது நம்ம நாடு. எப்படி தமிழ்நாட்டோட தலைநகரம் வந்துட்டு சென்னையோ, அதே மாதிரி இந்தியாவோட தலைநகரம் எது? டெல்லி. அந்த டெல்லி எப்படி நமக்கு எதிரியா இவங்க வந்துட்டு சித்தரிக்கலாம்? தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொல்றது தங்களது சுயநல அரசியல் லாபத்துக்காக சில அரசியல் கட்சிகள் திட்டமிட்டே செய்யக்கூடிய சூழ்ச்சி பிரச்சாரம். இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம ஒருபோதும் வந்துட்டு ஏற்றுக்கவே கூடாது. அதே போல மத்திய அரசுன்னு தான் காலங்காலமா எல்லாருமே சொல்லி வராங்க. அது நம்ம நாட்டோட மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு. திட்டமிட்டே சில பேர் அதை ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க? இங்க நம்ம ஊராட்சி ஒன்றியன்னு சொல்றோம்ல, ஒன்றியங்கிறது ஒரு மாவட்டத்தை விடவும் கூட, மாநிலத்தை விடவும் கூட அதிகாரம் குறைவாக கொண்ட ஒரு பகுதி. அதைத்தான் இங்க ஒன்றியன்னு சொல்றோம்.
அதை மனசுல வச்சுக்கிட்டு மத்திய அரசை சிறுமைப்படுத்தும் விதமாக சில பேர் வேணும்னே ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. காலங்காலமா நம்ம மத்திய அரசு தானே சொல்லி வரோம். மத்திய அரசு சொல்லும் போது அது மாநிலத்தோட மத்திய அரசு அதிகாரம் அதுக்கு அதிகமா இருக்கு. உண்மையாவே அதுக்கு அதிகாரம் இருக்கு. மாநிலத்துக்குன்னு சில விஷயங்கள் அதிகாரம் இருக்கு, அரசியலமைப்பு சட்டப்படி அதிகாரம் இருக்கு. அதை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனா மத்திய அரசாங்கத்துக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கு. இது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்திலேயே எழுதப்பட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கு கூடுதலா அதிகாரம் இருந்தா தான் இந்த நாட்டுக்கு பல விஷயத்துல நன்மை பயக்கும். அதுக்காகத்தான் அண்ணல் அம்பேத்கர் போன்ற சட்ட நிபுணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு சில விஷயங்கள்ல கூடுதல் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மத்திய அரசாங்கத்தை சிறுமைப்படுத்தும் விதமா மனதில் ஒரு சூதுமதி கொண்டு ஒன்றிய அரசு திடீர்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ யூனியன் கவர்மெண்ட்டை ஒன்றிய அரசுன்னு சொல்லி நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அது பரவாயில்ல. இவங்க வேணும்னே ஏன் ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்கன்னா அதை சிறுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட பண்றாங்க. இதை நம்ம ஒருபோதும் ஏத்துக்க கூடாது. ஏன்னா அது நம்மளோட மத்திய அரசு. நம்மளோட மத்திய அரசாங்கத்தை யாராச்சும் தப்பா பேசினா நாம அதை ஏத்துக்க கூடாது. அரசியல் கட்சிகளை, பாரதிய ஜனதா கட்சி உட்பட அரசியல் கட்சிகளை நீங்க என்னன்னாலும் விமர்சனம் பண்ணுங்க. ஆனா மத்திய அரசு என்பது நமக்கானது, அது பெர்மனன்ட். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கும், நாளைக்கு ஆட்சியை விட்டு போகும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா மத்திய அரசு என்பது நமக்கானது. அதை சிறுமைப்படுத்தும் விதமா ஒருத்தங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்கன்னா அதை ஒருபோதும் ஏத்துக்கவே கூடாது. அதே போல விடுதலை போராட்ட வீரர்கள், மாபெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த நாடு ஒன்னா இருக்கணும்னு சொல்லித்தானே நமக்கு எல்லாம் பல்வேறு விதங்கள்ல உதவி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க, விடுதலை வாங்கி கொடுத்து போயிருக்கிறாங்க, சட்டம் ஏற்றி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, இலக்கியங்கள் எழுதியிருக்கிறாங்க. வேறுமனே சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சில கட்சிகள் வடநாடு, தென்னாடு, வடநாடு, தமிழ்நாடு, ஆரியம், திராவிடம் இப்படிலாம் பிரிச்சு மக்கள் மத்தியில இந்த ஒற்றுமைக்கு எதிராக விதைய தூவிட்டே இருக்கிறான். இது நியாயமா? எத்தனை காலத்துக்கு தான் நம்ம பிரிவினை பேசுறது? இப்படியே போன நாளைக்கு என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது வட தமிழகம், தென் தமிழகம்னு பிரிப்பாங்க. அதனாலதான் கோயம்புத்தூர்காரங்க எல்லாம் சென்னை வேற, கோயம்புத்தூர் வேற, மதுரைக்காரங்க எல்லாம் திருச்சி வேற, மதுரை வேற, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளவே யாராச்சும் அப்படி பிரிச்சு பேசினா இது தப்பியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழகம், நம்ம எல்லாம் தமிழர்கள் அப்படித்தானே பேசுவோம். அதே போல இந்தியா முழுவதும் நம்ம எல்லாம் இந்தியர்கள், இது நம்ம நாடு அப்படித்தானே பேசணும். திட்டமிட்டே வேணும்னே அவங்க எல்லாம் அரசியல் லாபத்துக்காக, தங்களுடைய சுயநல அரசியல் லாபத்துக்காக திட்டமிட்டே இந்த மாதிரி பிரிவினை உண்டு பண்றாங்க. திராவிடம் பேசுறாங்க. அது தவறு. திராவிடம் ஒரு நிலப்பகுதியா பேசினா பிரச்சனை இல்லை. இது ஒரு இனமா பேசி திராவிடம் வேற, ஆரியம் வேற, ஒட்டுமொத்த இந்தியா வேற, தமிழ்நாடு வேறன்னு பேசுறது மக்கள் மத்தியில இன்னும் பிரிவினையை உண்டு பண்றது. நம்ம பிரிஞ்சு கிடந்ததால தான் வெளிநாட்டிலேருந்து பல பேர் நம்ம நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி கடைசியில் இங்கிலீஷ்கார வரை நிறைய பேர் நம்மளை ஆண்டாங்க. இப்போ நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம். 1947 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி 1947 சுதந்திரம் அடைஞ்சு அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் 1950 நடைமுறைக்கு வந்ததுலேருந்து இந்த நாட்டை யாருமே ஒன்றும் பண்ண முடியல வெளிநாட்டுக்காரங்க. ஏன்? நாம எல்லாம் இப்போ ஒன்றுபட்டு விட்டோம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஒற்றுமையா இருக்கிறோம். பாகிஸ்தான் தீவிரவாதி காஷ்மீர்ல ஒரு குண்டு போட்டா, இல்ல பாகிஸ்தானோ சீனாவோ நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்தா, இங்க இருக்கக்கூடிய நாமளும் கூட நம்மளால எவ்வளவு முடியுமோ வாரி வாரி வழங்கி ராணுவத்துக்கு உதவிகரமா இருக்கிறோம். இந்த நாட்டோட பாதுகாப்புல நாமளும் கவனம் செலுத்துறோம். ஏன்? நாம எல்லாம் இந்தியர்கள்ங்கிற அந்த நாட்டுப்பற்றோட, அந்த உணர்வோட இருக்கிறோம். இப்படி ஒற்றுமையா இருக்கிறதால நம்ம நாட்டுக்கு நல்லது. இப்ப சீனாக்காரன் இலங்கை மூலமா, இலங்கை வழியா, கடல் வழியா தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ண நினைக்கிறான்னா இந்தியாவில் மற்ற பகுதியில் உள்ளவங்க அமைதியா இருப்பாங்களா? எப்பரா நீங்க இப்படி பண்ணலாம், இது எங்க நாட்டுரா அப்படிதானே இருப்பாங்க. நம்ம ஒற்றுமையா இருந்தா தானே, இந்தியருங்கிற ஒற்றுமை உணர்வோட இருந்தா தானே ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனை வரும்பொழுது, இல்ல நம்ம நாட்டோட ஒரு பகுதியில் பிரச்சனை வரும்போது மற்ற பகுதியில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு நிற்போம். அதை விட்டுட்டு வேணும்னே சில பேர் இங்க பிரிவினை உண்டு பண்றாங்க. இந்த சிந்தனையை தூண்டிகிட்டே இருக்கிறாங்க. அதை நாம ஒருபோதும் ஆதரிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஆசாமிகளுக்கு நம்ம ஒருபோதும் ஆதரவு கொடுக்கவே கூடாது. இன்னொரு விஷயம், இந்தி திணிப்புங்கிறது இப்ப இல்லவே இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசாங்கம் இந்தியை திணிக்கவே இல்லை. நாடு முழுவதும் 3 மொழிகள் கற்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் கூட லட்சக்கணக்கான பணக்கார மாணவர்கள், பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் 3 மொழிகளை படிக்கிறாங்க. தமிழ், ஆங்கிலம் தாண்டி அவங்களுக்கு பிடித்த இன்னொரு மொழியை படிக்கிறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்லயும் இல்ல நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய பெற்றோர்களோட பிள்ளைகள் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மட்டும் நாங்க 3வது மொழியை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றது என்ன நியாயம்? கொஞ்சமாவது நியாயமா? நானே PhD வரைக்கும் படிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும் தான் படிச்சிருக்கிறேன். எனக்கு தமிழ், ஆங்கிலத்தை தவிர இன்னொரு மொழி தெரியல. 3வதா இன்னொரு மொழி சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தால் அது எனக்கு உதவிகரமா தானே இருந்திருக்கும்.
ஒன்று நீங்கள் வந்துட்டு 3 மொழி வேண்டாம் அப்படின்னா பணக்காரர்கள் படிக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்லையும் 2 மொழி மட்டும் வைங்க, 3வதா இன்னொரு மொழி வேண்டாம். பணக்காரர்கள் படிக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல மட்டும் 3 மொழி, ஏழை எளிய பெற்றோர்களோட பிள்ளைகள் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மட்டும் 2 மொழி தான் சொல்லி அடம் பிடிக்கிறது கொஞ்சமாவது நியாயமா? இதை நான் தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருந்தேன்னா ஏதோ தேர்தலுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ நான் தேர்தல் முடிஞ்சு பேசி இதனால இந்த வீடியோ கேட்டு நீங்க மனம் மாறி ஒரு ஓட்டு நான் சார்ந்த கட்சிக்கு கூடுதலாக வரப்போறதில்ல. ஆனாலும் நம்ம நாட்டோட நன்மை கருதி, நம்மளோட நன்மை கருதி இந்த சுயநல அரசியல்வாதிகள் சில பேர் திட்டமிட்டு வந்துட்டு ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கிறாங்களே, அது வந்துட்டு மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பேசுறேன். உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மோடி ஐயா அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்குது. அவங்க தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 5வது வரைக்கும் கட்டாயம் எல்லா பாடங்களும் ஆங்கிலத்தை தவிர நீங்க எல்லா பாடங்களும் தமிழ் வழியிலேயே கற்றுக் கொடுக்கணும். முடிஞ்ச 8வது வரைக்கும் கூட நீங்க தாய்மொழி வழியிலேயே கல்வி கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க. ஆங்கிலமும் அவசியம்ன்றாங்க. 3வதா ஏதாச்சும் ஒரு மொழி மாணவர்களுக்கு பிடிச்ச மொழியை படிச்சுக்கிட்டோன்னு சொல்றாங்க. என்ன தப்பு? 3வதா ஹிந்தி தான் படிக்கணும்னு அவங்க சொல்லலையே. அப்படி சொல்லியிருந்தா தானே அது திணிப்பு. 3வதா மாணவர்களுக்கு பிடிச்ச ஒரு மொழியை கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இப்போ கோயம்புத்தூர்ல உள்ளவங்க மலையாளம் கத்துக்கிட்டோம், சென்னையில் இருக்கிறவங்க தெலுங்கு கத்துக்கிட்டோம், இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த சைடெல்லாம் உள்ளவங்க வந்துட்டு கன்னடம் கத்துக்கிட்டோம். எப்படி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச 3வது மொழி கத்துக்கிட்டோம். இதுல என்ன தவறு? பணக்காரர்களை மட்டும் 3வது மொழி கத்துக்கலாம். பிரைவேட்ல படிக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த ஸ்கூல்லேயே வழங்கப்படும். ஆனா ஏழை எளிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மட்டும் 2 மொழி தான் சொல்லி கொடுப்பேன். ஏழை எளிய பிள்ளைகள் 3வது மொழியா கவர்மெண்ட் ஸ்கூல்லையே கத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். என்ன நியாயம்? கேட்டா என்ன சொல்றாங்க? வேணும்னா டியூஷன் படிச்சுக்கிட்டோம் அப்படி சொல்லி. ஏங்க, பணம் வச்சிருக்கிற பணக்கார பிள்ளைகளுக்கு அவங்க படிக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்லையே 3வது மொழி சொல்லி கொடுப்பாங்களாம். பணம் இல்லாத ஏழை பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்றாங்க. பணம் இருந்தா தான் அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்ந்திருப்பாங்களே. பணம் இல்லாம தானே அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்றாங்க. அப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேரக்கூடிய ஏழை பிள்ளைகளை 3வது மொழிகள் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா போய் டியூஷன்ல போய் கத்துக்குங்கிறாங்க. டியூஷன்ல போய் கத்துக்கிறதுக்கு பணம் எங்க கிடைக்கும்? சரி, பணம் செலவழிக்க கூட தயாரா இருந்தா கிராமப்புறங்கள்லாம் வந்துட்டு 3வதா இன்னொரு மொழி சொல்லி கொடுக்கறதுக்கு டியூஷன் சென்டர் இருக்கா? இல்ல தானே? அதனால இவங்க மாறணும் அப்படின்னா அரசியல் கட்சிகள், சுயநல அரசியல் கட்சிகள் மாறணும்னா மக்கள் தான் சரியா நமக்கு எது தேவைன்னு சொல்லி குரல் கொடுக்கணும். அதனால எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 மொழின்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூல்லையும் 2 மொழி தான் இருக்கணும். 3 மொழின்னா பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 3 மொழி இருக்கணும். யாரெல்லாம் இதுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கள நம்ம ஒருபோதும் ஆதரிக்கவே கூடாது. இன்னொரு விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல மோடி அரசாங்கம்னு போய் சொல்றாங்க. 14 லட்சம் வீடுகள் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டில் மட்டும் கட்டி கொடுத்திருக்கு. 65 லட்சம் டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்திருக்கு. 41 லட்சம் தாய்மார்களுக்கு ஃப்ரீ கேஸ் ஸ்டவ் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. 1,10,00,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு, வீட்டுக்கு வெளியில குழாய் குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் 3,60,00,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவசமா அரிசி உள்ளிட்ட உணவு தானியங்கள் வழங்கப்படுது. இதெல்லாம் யாரு கொடுக்குறா? மோடி அரசாங்கம் தான் கொடுக்குறாங்க. இளைஞர்கள் 9 லட்சம் பேருக்கு ஸ்கில் இந்தியா திட்டத்தின் கீழே திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவங்க எல்லாம் இன்னைக்கு தனியார் துறையில வேலை பார்க்கறதுக்கு உதவிகரமா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 47 லட்சம் விவசாயிகளுக்கு 4 மாசத்துக்கு ஒரு முறை 2,000 சொல்லி வருஷத்துக்கு 6,000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்லயே மத்திய மோடி அரசாங்கம் போடுது. அதே போல தமிழ்நாட்டில் காங்கிரஸ், திமுக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது பேங்க் அக்கௌண்ட் இல்லாம இருந்த 1,80,00,000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மோடி அரசாங்கம் ஃப்ரீயா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதனால மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய பல்வேறு பொருளாதார உதவிகள் நேரடியா மக்களோட பேங்க் அக்கௌண்ட்லயே வந்து சேருது. சாலை ஓரத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய சாலையோர வியாபாரிகள் அவங்க 4 லட்சம் பேருக்கு 1000 கோடிக்கு மேல லோன் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நெடுஞ்சாலைகள் 6,800 கிலோமீட்டர் போடப்பட்டு இருக்கு. ரயில்வே பார்த்தோம்னா காங்கிரஸும் திமுகவும் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்களோ அதை விட தமிழ்நாட்டில் ரயில்வே பட்ஜெட்டு 8.5 மடங்கு அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மோடி அரசாங்கத்தில் 7,600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 80 ரயில்வே ஸ்டேஷன்ஸ், தமிழ்நாட்டு உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ஸை மேம்படுத்தி இருக்கிறாங்க. வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டுக்கு 9 ட்ரெயின் கொடுத்திருக்கிறாங்க. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 அந்த 2ஆம் கட்டத்துக்கு மட்டும் 63,246 கோடி மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கு. இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலத்துக்கும் இந்த மாதிரி மெட்ரோவுக்கு 63,246 கோடி எல்லாம் கொடுக்கப்படல, தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. ஏர்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமா திருச்சி ஏர்போர்ட்டா இருக்கட்டும், மதுரை ஏர்போர்ட்டா இருக்கட்டும், சென்னை ஏர்போர்ட்டா இருக்கட்டும்,
இப்போ தூத்துக்குடி ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இதோட வளர்ச்சிக்காக மேம்பாட்டுக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வாரி வழங்கியிருக்க மோடி அரசாங்கம். இப்படி அதே போல ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் இந்திய வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 1500க்கும் மேற்பட்ட பிரதமரின் மக்கள் மருந்தகம் மெடிக்கல் ஷாப்ஸ். இந்த மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் பார்த்தோம்னா 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வாரி வழங்கியிருக்கிறாங்க. எய்ம்ஸ் தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோ யாருமே கேட்காம கூட நரேந்திர மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கும் ஒரு எய்ம்ஸ் கொடுத்து 90% பணிகள் நிறைவடைந்து விட்டன. அடுத்த 6 மாசத்துல ரிமைனிங் இருக்கக்கூடிய 10% வேலைகளும் முடிஞ்சு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, உலகத்தரத்திலான எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும். இப்படி தமிழ்நாட்டுக்கு கடந்த 12 ஆண்டுகள்ல மட்டும் நரேந்திர மோடி அரசாங்கம் ஏறத்தாழ 15 லட்சம் கோடி வாரி வழங்கியிருக்கிறாங்க. இவ்வளவும் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் கொடுத்த பிறகும் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. இதனால மக்களுக்கு மத்திய அரசாங்கத்து மேல ஒரு கோபம் வருது. இது தவறு இல்லையா? உண்மையை சொல்லி அரசியல் பண்ணணும்ல. யாரெல்லாம் இப்படி பொய் சொல்லி அரசியல் பண்றாங்களோ அவங்கள நம்ம புறக்கணிக்கணும். அப்புறம் திமுக இருக்கட்டும், திமுகவோட கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜயா இருக்கட்டும், எல்லாருமே திட்டமிட்டு பாஜக பூச்சாண்டி, மோடி பூச்சாண்டி காமிச்சு மக்கள் மத்தியில ஓட்டு வாங்க முயற்சி பண்றாங்க. இது ஒரு அநாகரிகம் இல்லையா? ஒரு கட்சியோட கொள்கைகளையோ ஒரு அரசாங்கத்தோட அந்த திட்டங்களையோ விமர்சனம் பண்ணி நம்ம ஓட்டு கேட்கலாம் முடிய வேணும்னே பூச்சாண்டி காமிச்சு ஓட்டு கேட்கறது எவ்வளவு பெரிய தவறு. பிஜேபி உள்ள வந்துரும்னா பிஜேபி எப்படி உள்ள வரும்? வெளியில இருந்தா தானே உள்ள வரதுக்கு. நாங்களாம் ஏற்கனவே உள்ள தானங்க இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப நான் பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அணியோட மாநில தலைவராக இருக்கிறேன். நான் தமிழ்நாட்டுக்காரன் தானே. நான் வேற ஸ்டேட்ல இருந்து அங்க உள்ள வரேன். எப்படி காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சியோ அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு அகில இந்திய கட்சி. கம்யூனிஸ்டுகள் எப்படி அகில இந்திய கட்சிகளாக இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிறாங்களோ அதே போல பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிறாங்க. அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கலாமா? மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கலாமா? அதே மாதிரி அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய நாட்டில் தனியாகவோ கூட்டணியாகவோ இந்தியாவில் 21 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடாதான். இது என்னங்க நியாயம்? பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய கட்சி, ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அத்தனை பேருமே நாங்க தமிழ்நாட்டுக்காரங்க தானே. எப்படி உள்ள வந்துடும் வெளியில இருக்க ஆளுதாயா உள்ள வர முடியும்? நாங்க ஏற்கனவே உள்ளதான் இருக்கிறோம். நீங்க எல்லாம் கேள்வி கேட்கணும். ஏன் காங்கிரஸ் வரலாமா, கம்யூனிஸ்ட் வரலாமா, பிஜேபி மட்டும் வரக்கூடாதா? அப்படி கேட்கணும். இதை யோசிக்கணும். தயவு செய்து திட்டமிட்டு இந்த மாதிரி மோடி பூச்சாண்டி பாஜக பூச்சாண்டி காமிக்கக்கூடிய யாரையும் நம்ம ஏத்துக்க கூடாது. அவங்களை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும். எதுக்கு குறிப்பா இந்த மாதிரி பேசுறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களோட ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக பாஜக பூச்சாண்டி காமிக்கிறாங்க. உண்மையிலேயே நாடு முழுவதும் 21 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி இருக்கு. மத்தியில தொடர்ந்து 3வது முறை ஆட்சியில் இருக்கு. சிறுபான்மை மக்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்ப தமிழ்நாட்டில் 14 லட்சம் வீடுகள் மோடி கட்டி கொடுத்திருக்கான்னு சொல்றேன். அது இந்துக்களுக்கு மட்டும் தான் கட்டி கொடுத்திருக்காரா? முஸ்லீமுக்கோ கிறிஸ்டின்ஸுக்கோ இல்லையா? டாய்லெட்ஸ் 65 லட்சம் பேருக்கு கட்டி கொடுத்திருக்காரு. அது முஸ்லீம்ஸுக்கு இல்லையா, கிறிஸ்டின்ஸுக்கு இல்லையா, இந்துக்களுக்கு மட்டும்தானா? எல்லோருக்கும் தானே மத்திய அரசாங்கத்தோட மோடி அரசாங்கத்தோட பிஜேபி அரசாங்கத்தோட திட்டங்கள் சேர்க்கின்றன. யாரையும் புறக்கணிக்கலையே. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பிஜேபி மதவாத கட்சி முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான கட்சின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அறிவார்ந்த இளைஞர்கள், கல்லூரி மாணவிகள், பெண்கள், பெரியோர்கள், படித்தவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள் எல்லாரும் எதிர்த்து குரல் கொடுத்தா தான். ஏன் தேவையில்லாம பிஜேபி மேல குறை சொல்றீங்க? மோடி பூச்சாண்டி காமிக்கிறீங்க. மோடி ஐயா 13 ஆண்டுகள் குஜராத்தோட முதலமைச்சராக இருந்தாரு. 12 ஆண்டுகள் இந்தியாவோட பிரதமராக இருக்கிறாரு. கடந்த 25 ஆண்டுகள்ல ஒரு ஊழல் கூட செய்யலையா? ஒரு நாளைக்கு வெறும் 3.5 மணி நேரம் தூங்கிக்கிட்டு நாட்டு மக்களுக்கே உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நல்ல மனிதரோட கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா என்னையா பிரச்சனை? அதிக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்தா என்னையா பிரச்சனை? அப்படின்னு மக்கள் எதிர்த்து பேசினா மட்டும்தான் தேவையில்லாம இந்த மோடி பூச்சாண்டி பாஜக பூச்சாண்டி காமிக்கிறத நிறுத்துவாங்க. அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அரசியலை கூர்ந்து கவனிங்க. யாரு நல்லது செய்யறாங்க, யாரு திட்டமிட்டு சுயநலத்துக்காக மற்றவங்களை அப்படியே பயம் காமிச்சு பூச்சாண்டி காமிச்சு இங்க சுயநல அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்சியோட கொள்கைகள் அடிப்படையில் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது செஞ்ச நலத்திட்டங்களின் அடிப்படையில் தான் ஆதரவு தெரிவிக்கணும் முடிய யாரோ பரப்பக்கூடிய பொய் பிரச்சாரத்தை நம்பி நாம தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. இனிவரும் தேர்தலையாவது அப்படி இருக்கணும். நிறைவா ஒரு சினிமா நடிகரை அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னா ஆரம்பிக்கலாம். ஆனா இளைஞர்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, யாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில சரியா வாழ்ந்திருக்கிறாங்களா, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கரெக்டா இருக்கிறாங்களா,
அவங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை கரெக்டாக செலுத்திருக்கிறாங்களா, இப்படிலாம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். அவர் சினிமா நடிகருங்கிறதுக்காக மட்டுமே ஆதரிக்கக்கூடாது. அப்புறம் சினிமா நடிகருங்கிற ஒரே காரணத்துக்காக கட்சி ஆரம்பித்த உடனே அவரை முதலமைச்சராக ஆக்கணும்னு நினைக்கக்கூடாது. மூதறிஞர் ராஜாஜியா இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், ஓமந்தூராராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உடனே அரசியல் அதிகாரம் பெற்றுவிடவில்லை. மக்களுக்காக பல வருஷம் உழைச்சி அப்புறம் தான் அதிகாரம் பெற்று இருக்கிறார்கள். சினிமாவில் நடிச்சிட்டா மட்டும் உடனே அந்த அதிகாரத்துக்கு ஆசைப்படுறது எந்த அளவுக்கு சரின்னு யோசிக்கணும். சரி, அவங்க தான் ஆசைப்படுறாங்கன்னா நம்மளாலும் நிதானமாக முடிவு எடுக்கணும்ல. தமிழர்கள் அறிவார்ந்தவர்கள் சொல்லிக்கிறோம்ல. அப்போ நாம் என்ன செய்யணும்? இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, தமிழ்நாடு முழுவதும் போங்க, 234 தொகுதிக்கும் போங்க, மக்களோட கோரிக்கைகளை காது கொடுத்து கேளுங்க, அரசியல் அனுபவம் பெறுங்க, அப்புறமா உங்களுக்கு ஓட்டு போடுறதை பற்றி யோசிக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷமாவது நீங்கள் மக்கள் கூட பழகுங்கன்னு சொல்கிறதா இல்லையா? கட்சி ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும்? நான் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஓட்டு போடலாம், ஆதரிக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷம் அவங்க கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 5 வருஷம் தமிழ்நாடு முழுவதும் போய் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் பேசி, அறிவார்ந்தவங்கள்ட்ட பேசி, நான் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா 5 வருஷம் கழிச்சு ஒரு எலெக்ஷன் வரும்போது ஆதரவு கேட்கட்டும். அப்போ அவங்களுக்கு ஓட்டு போடுறதில் என்ன யோசிப்போம். இனிமேலாவது ஃபியூச்சரில் யாருனாலும் அரசியலுக்கு வரட்டும், யார் வந்தாலும் அவங்கள பற்றி அலசி ஆராய்ஞ்சு இது வரைக்கும் கரெக்டான வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்களா? அதிகாரம் இல்லாதப்ப ஒருத்தன் சரியாக வாழலைன்னா அதிகாரம் வந்தப்புறம் எப்படி சரியாக வாழ்வான்? சரியாக வாழ்ந்த மனிதர்களே அதிகாரம் பெற்ற பிறகு கொஞ்சம் மோசமாயிடுறான். அதிகாரம் பெறுவதற்கு முன்பே மோசமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதிகாரம் பெற்ற பிறகு அவங்க சரியா இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பது சரியா இருக்குமா? சரியா இருக்காது. அதனால தமிழக இளைஞர்கள், குறிப்பாக மாணவ மாணவிகள் அரசியலை கூர்ந்து கவனிங்க. தினந்தோறும் ஒரு தமிழ் பத்திரிக்கை, ஒரு ஆங்கில பத்திரிக்கையாவது படிங்க, வார பத்திரிகைகளை படிங்க. அரசியல் தலைவர்கள், ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் என்ன பேசுறாங்க, நாட்டுக்கு அவங்களோட தொலைநோக்கு பார்வை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அப்புறமா யாருக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஆதரவு கொடுக்கறது, யாரு நம்மளை ஆளக்கூடிய தலைவராக இருக்கிறது, அப்படிலாம் முடிவு பண்ணுங்க. பொத்தாம்பொதுவா ரொம்ப சாதாரணமா முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சாதாரணமா எதையுமே யோசிக்காம ஒரு பொத்தாம்பொதுவா குருட்டாம்போக்குல ஒரு முடிவெடுத்து யாருக்கோ ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னா பாதிப்பு நமக்கு தான். ஒரு சில பேர் மட்டும் தொடர்ந்து நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க தாத்தா முதலமைச்சர் ஆவார், அவங்க அப்பா முதலமைச்சர் ஆவார், அப்புறம் அவரும் முதலமைச்சராக முயற்சி பண்ணுவார். அந்த குடும்பம் மட்டும் செல்வ செழிப்பில் கொலிக்கும், மற்றவங்கெல்லாம் கஷ்டப்படணும். ஜனநாயகம் என்பது பல ஆண்டுகளை போராடி பெற்ற ஒரு சிஸ்டம். அதை மறுபடியும் மன்னராட்சி போல் நம்ம மாற்றிடக்கூடாது. நல்லவங்க ஆட்சிக்கு வரணும், ஊழல் பண்ணாதவங்க ஆட்சிக்கு வரணும், மக்களுக்கு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு செயல்படக்கூடிய தலைவர்கள் ஆட்சிக்கு வரணும். சாதாரணவங்களை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் நாட்டில் ஒன்றுமே நடக்கலன்னு புலம்பி பயனில்லை. தேர்தல் முடிஞ்சு இதெல்லாம் நான் பேசுறதுக்கு காரணம், இனி வரும் காலகட்டத்திலேயாவது நாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நிறைவாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜனநாயகம் என்பது இன்னைக்கு பணநாயகமாக மாறிடுச்சு. இன்னைக்கு சாதாரணமாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி சாதாரண குடும்பத்தில் பிறந்து நல்லா படித்து அரசியலுக்கு வர்றவங்கலாம் அரசியலில் சஸ்டெயின் பண்ணுறதே சிரமமாக இருக்குது. இந்த நிறைய கட்சியில் இன்னைக்கு பணம் இல்லைன்னா சீட்டு வாங்குறதும் கஷ்டமாக இருக்குது. அப்படி ஏதாச்சும் சில கட்சிகளில் பணம் இல்லாத ஆட்களுக்கு சீட்டு கொடுத்துட்டா கூட தேர்தலை சந்திக்கிறதே சிரமமாக இருக்குது. குறைந்தபட்சம் 10 கோடி, 15 கோடி, 20 கோடி, 50 கோடின்னு செலவு பண்ணி எம்எல்ஏ எலெக்ஷனையே சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி யாராச்சும் இத்தனை கோடி செலவு பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்களா? ஒன்றும் போட்ட காசை திருப்பி எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லை அடுத்த எலெக்ஷனுக்கு காசு சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன காரணமாக இருக்குது? மக்களாகிய நாமே ஓட்டுக்கு காசு வாங்குறது தான். தயவு செய்து இனிமேல் எந்த எலெக்ஷன்லையும் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. அவங்க கொடுக்குற 1000, 2000 அதை வச்சு நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்துட முடியும்? எத்தனை நாட்களுக்கு வாழ முடியும்? 1 நாள், 2 நாள், 4 நாள், 5 நாள் அந்த காசு பயனுள்ளதாக இருக்குமா? அதுக்கப்புறம் தயவு செய்து ஜனநாயகத்தை பணநாயகம் வெல்வதற்கு இடம் கொடுத்துட வேண்டாம். இல்லைன்னா ஏழை எளிய பின்னணியிலேருந்து வரக்கூடியவங்க, நல்லா படித்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கொள்கை பிடிப்போடு வரக்கூடியவங்க அரசியலை விட்டு ஒதுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்படி நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கிட்டா மறுபடி கொள்ளையர்கள் தான் கோல் வச்சுவாங்க. இது நாட்டுக்கு நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை, நமக்கு நல்லதில்லை. சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.